இந்த கல்யாணம் நடக்க யார் காரணம் நினைக்கிறீங்க? உங்க மகன் வேட்டையன் தான்மா காரணம். ஆரம்பத்துல இருந்தே அவனுடைய ரகசிய ஏற்பாட்டுல தான் இந்த மொத்த கல்யாணமும் நடக்குது. துளசியும் லட்சுமி அம்மாவும் வேட்டையனை கடவுளா நினைச்சு கும்பிடும்போது உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டுப்பிட்டீங்களாமா? வேட்டையன் அடுத்தவங்களுக்கு பண்ண நல்லதை பத்தி நான் சொன்னது ஒரு துளிதான். இன்னும் கடலளவு பாக்கி இருக்குமா? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க மெச்சு போய் சந்தோஷப்படணும். ஊர் உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு மகன் கிடைக்க மாட்டாமா. உங்க மகன் தங்க மகன். எவ்வளவு பண்ணிருக்க, ஆனா என்கிட்ட ஏன்டா எதுவுமே சொல்லல? அட்லீஸ்ட் திட்டும் போதாவது மறுத்து பேசி உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சுதா, நல்லது பண்ணணும்னு மட்டுமே நினைக்கணுமே தவிர பண்ற நல்லதெல்லாம் வெளியில சொல்லணும்னு நினைக்க கூடாது. சைலண்டா இருக்கும். சைலன்ஸ் மேக்ஸ் யூ கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. நிறை குடம் தழும்பாது. உன் மகன் நிறைஞ்ச குடம் தழும்ப மாட்டான். நான் நல்லவன்னு தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. நல்லவன்னா அமைதியா இருக்கணும். அதுவே காலப்போக்கில் எல்லாத்தையும் புரிய வச்சிரும். இது ஒரு மேட்ருன்னு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க பாரு. உன்னெல்லாம் என்ன பண்றது? கண்ணை துரசி கிளம்பி வா, ஊர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. வாமா. இருந்தாலும் பாண்டி கூட என்ன கம்பேர் பண்ணிட்டல. இதை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். சாரி வேட்டையா. இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ கண்டிப்பா அனுபவிச்சே தீருவ. இப்ப வா. வாங்கம்மா போலாம். பெரியப்போ, கல்யாண கலை முகத்துல பொங்குதே. அட நீ வேற வேட்டையா, சும்மா இரு. எனக்கு ஏற்கனவே வெக்கமா இருக்கு. மலரும் நினைவுகளா? பொண்ணையும் வர சொல்லுங்க. பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. மணமகளே மணமகளே வா. பெரியப்பாவும் நோக்கினார், பெரியம்மாவும் நோக்கினார். இந்த இடத்துல ஒரு அருமையான சிச்சுவேஷன் மியூசிக் போடலாமே. என்ன மியூசிக்டா? தோ இதான். Yeah.